காலகட்டத்தில் வைகோ தான் அடுத்த எம்ஜிஆருங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. வைகோ அவர்கள் நடைபயணம். ஆக ஒரு போட்டி திமுகவா அது செயல்படுது. திமுக சின்னம் எல்லாம் தனக்கு தான் சொந்தம்னு ஒரு தேர்தல் ஆணையத்தில் மனு எல்லாம் போட்டு பெரிய பிரச்சனையாச்சுங்க. ஸோ வைகோ வர்சஸ் கலைஞர் பிரச்சனை வரும்போது வைகோ பக்கம் தேர்தல் ஆணைய தீர்ப்பு கூறல. இது 94, 95 காலகட்டம். உதயசூரியனும் திமுக கொடியும் தனக்கு சொந்தம்னாரு வைகோ. ஆனா அது கலைஞர் தலைமையிலான திமுகவுக்கு தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. அவர் தான் மதிமுக பெயர் வந்துச்சு. இதுக்கு முந்தைய ஒரு மதிமுக இருந்தது, பலரும் அதை மறந்துட்டாங்க. அது நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கிய மதிமுக. அது ஒரு மதிமுக. அதுக்கு பிறகு நாவலரே அண்ணா தலைவர், தலைவரின் பெயரை யாராவது கட்சிக்கு வைப்பார்களான்னு எம்ஜிஆர் எல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசினாரு. அப்புறம் அவர் அதிமுகவுக்கே வந்தார். மதிமுக கை விட்டுட்டு அதிமுகவுக்கே வந்தார். இப்படி பல வரலாறுகள் நிறைந்த ஒரு விஷயம். இப்ப திடீர்னு 12 சீட்டு வேணும் அப்படின்னு கட்சி பொதுக்குழுல தீர்மானம் போடும்போது நீங்க கேட்ட அந்த ஆரம்ப சந்தேகம் எல்லாருக்கும் வருது.